வணக்கம் அன்பினர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் நான் உங்களோடு இளைவேணி கிருஷ்ணா. இந்த நேரத்தில் ரொம்ப அழகான அற்புதமான கவிதை நோவா லைஸ் அவர்களின் அற்புதமான கவிதை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். தொடர்ந்து அவருடைய கவிதைகளை நாம் வாசித்திருக்கிறோம். இதோ அந்த கவிதை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், தனிமையின் தனிமனான தோலை உரித்தெடுக்கும் கத்திக்கு தெரியும் அன்பின் கூர்மை. இந்த காதலின் வாசலை மீண்டும் யாரோ திறந்து விட்டார்கள். நான் அடைத்து வைத்திருந்தேன். கனத்த மரத்தால் ஆன தாழ்பால், 3 வெவ்வேறு சாவிகள், ஒரு பிரார்த்தனை, ஒரு இரத்த வலி. இப்போது காற்று உள்ளே புகுகிறது. உன் மூச்சு, உன் வாசனை, உன் நினைவின் குளிர். திரை விலகுகிறது, தூசி பறக்கிறது. ஒரு கருகிய பூ மீண்டும் மணக்கிறது. அது உன் கைகளில் இருந்த பூ, நான் எரித்த பூ, சாம்பலாகி மீண்டும் மலர்ந்த பூ. வாசலின் அருகே அழகான வெள்ளி நிற காலணிகள். உன்னுடையதா, என்னுடையதா, அல்லது நாம் இல்லாத வேறு ஒருவருடையதா? நாம் அணிந்து பார்க்கிறேன். அதில் என் கால்கள் பொருந்துகின்றன. வெளியே இரவு நிற்கிறது, உள்ளே வெளிச்சம் நிற்கிறது. இந்த இரண்டிற்கும் இடையில் வாசல் ஒரு கடல். அதில் நீந்தும் ஒவ்வொரு அலையும் ஒரு பெயர். நான் பெயர்களை எண்ணுகிறேன். அன்பு, காதல், தவிப்பு, வெறுமை, மீண்டும் அன்பு. யார் திறந்தார்கள் என்பதை விட யார் அடைப்பார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். திறப்பதை விட அடைப்பதுதான் பெரிய கலை. அதில் கண்ணீர் உண்டு, அதில் விடைபெறுதல் உண்டு, அதில் வாடிய பூ மீண்டும் மலர்கிறது. நான் வாசலின் முன் நிற்கிறேன். காற்று வீசுகிறது. உன் குரல் ஒரு சிறு மணியாய் அதிர்கிறது. நான் கையை நீட்டுகிறேன். அடைக்கவா, திறக்கவா? இல்லை, நான் வாசலை எடுத்து என் மார்பில் வைக்கிறேன். இப்போது நீ எனக்குள் வருவதற்கும் போவதற்கும் என் இதயமே வழி. இந்த காதலின் வாசலை மீண்டும் யார் திறந்து விட்டது? நான் தான், எப்போதும் நான் தான். ஏனென்றால் அடைப்பதில் நான் வல்லவன், திறப்பதில் குழந்தை. யாரும் என்னை அரண் காத்து நான் பழகியதில்லை. ஆனால் உனது இன்மை அதை செய்து விட்டது. அது என் வாசலில் வந்து நின்று கொண்டது, ஒரு சிறை காவலனைப் போல என்று ரொம்ப அழகாக இந்த கவிதையை வடித்திருக்கிறார்கள். ஆம், ஒரு சிறை காவலனை போல நின்று காவல் காத்தால், காதலும் அதுவும் காதலாக இருந்தால் எப்படி வெளியே வர முடியும்? ரொம்ப அற்புதமான இந்த கவிதை நோவா லைஸ், கவிஞர் நோவா லைஸ் அவர்களுடையது. மீண்டும் அவருடைய கவிதையினுடையே நாம் சந்திக்கலாம். ரொம்ப அற்புதமான கவிதை அல்லவா? நீங்கள் இந்த கவிதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை தொடர்ந்து விமர்சனத்தை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேய சொந்தங்களே.